புரட்சித் தலைவரை விமர்சித்த வாய்க்கொழுப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து அவிநாசியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக கோஷம். மக்களிடத்தில் அதிமுக அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளதை பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமையில் அவதூறு பரப்புகிறது திமுக. ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்தவர் ஆண்டிமுத்து ராசா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். புரட்சி தலைவரை விமர்சித்த ஆண்டிமுத்து ராசாவை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே கூட்டணியில் இருந்து பிரிந்து தனித்து களம் காண்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு, வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். ஸ்டாலின் ரொம்ப ராசியானவர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக விலகி கலகலத்து வருவதாக பேச்சு. ராசியான கட்சி திமுக கட்சி. போன தடவை ராகுல் தான் பிரதமர் ஆனார். அதோட இந்த காங்கிரஸ் கட்சி அடிப்பாதாரத்துக்கு போயிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது போச்சு. அப்படி ராசியான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். முதலமைச்சரின் ஸ்பெயின் சுற்றுப்பயணம் முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என்று மக்கள் சந்தேகிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். 2 நிறுவனங்களின் அலுவலகங்கள் சென்னை மற்றும் பெருந்துறையில் உள்ள நிலையில் ஸ்பெயின் செல்ல வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி. வெளிநாட்டு பயணங்கள் மூலமும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமும் ஈர்த்த முதலீடுகள் பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாரா ஸ்டாலின்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில் காவிரி டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று. 2020ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டு காவிரி டெல்டாவையும் விவசாயத்தையும் காத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி என விவசாயிகள் புகழாரம். கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டது. விடியா திமுகவிற்கு ஆதரவான சில ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்பு வெளியிட்டுள்ளது. முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பும் முயற்சி என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. பட் இருந்தாலுமே இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியாக திமுக ஆதரவாகவும் அதிமுக எதிராகவும் அது பாத்தீங்கன்னா அது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. விடியா திமுக ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் ஆன நிலையில் தமிழகத்தில் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திறந்து வைத்து வருவதாக முன்னாள் அமைச்சர் சாடல். கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க திமுக ஆட்சியில? 3 வருஷம் ஓட்டிட்டானுங்க. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. திமுக ஆட்சி முக ஸ்டாலின் முதலமைச்சராகி 3 ஆண்டு காலமாக திட்டங்களும் தராமல் மக்களையும் கவலைப்படாத ஒரு ஆட்சினா திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் 95% பணிகள் முடிவடைந்த அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ள விடியா திமுக.
திட்டத்தை நிறைவேற்றினால் கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. அற்புதமான முதலமைச்சராக ஒரு கிராமத்திலே பிறந்து ஒரு விவசாயியாக இருந்து அந்த திட்டத்துக்கு முழுமையான நிதி ஒதுக்கி நேரடியாக அடிக்கல் நாட்டி 95% முடிஞ்சிருச்சு. இந்த சூழல் தொகைகளை பயனடையுது. ஆனால் 5% முழுவதும் முடிக்கல. 5% முழுவதும் முடிக்கல. அதிமுகவை அழிக்க அண்ணாமலை அல்ல, அவரது அப்பனே வந்தாலும் முடியாது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடும் சாடல். தேர்தலில் நின்று கவுன்சிலர் பதவியை கூட பெற முடியாத அண்ணாமலை அரசியல் பக்குவம் இன்றி பேசி வருவதாக விமர்சனம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை, அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த வேளாண் விஞ்ஞானியும் பசுமை புரட்சியின் தந்தை என்றும் போற்றப்படும் MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது. முன்னாள் பிரதமர்கள் PV நரசிம்ம ராவ், சரண் சிங் ஆகியோருக்கும் பாரத ரத்னா விருது அறிவிப்பு. தொகுதி பங்கீடு திருப்தி அளிக்காததால் இந்தியா கூட்டணியில் இருந்து உத்தரப்பிரதேசத்தின் ராஷ்டிரிய லோக் தளம் விலகல். ஏற்கனவே நிதிஷ்குமார், மம்தா, கெஜ்ரிவால் விலகிய நிலையில் ராஷ்டிரிய லோக் தளமும் விலகியதால் சிதையும் ஸ்டாலின் கனவு. சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. கட்டுமான நிறுவனம், மது ஆலை, ஜவுளி நிறுவன உரிமையாளர் வீடுகளில் சோதனை. தை அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். நீர்நிலைகளில் புனித நீராடி சாமி தரிசனம். நாகையில் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட குற்றவாளி போலீசிடமே பீடி வாங்கி கொடுங்கள் என கேட்கும் வீடியோ. அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டு போலீசுக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை விடிய ஆட்சியில் சிரிப்பு போலீஸாகி விட்டதாக மக்கள் ஆதங்கம். கைது தானே பண்ணிருக்காங்க உங்களை.